ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். மன்னு புகழ் மகேந்திரகிரியில் ஈசன் அருளிய பனுவல் என்கிற தமிழ் வாசகமே, ஈசன் வேதத்தை தமிழ்நாட்டில்தான் முதலில் ஓதினான் என்பதற்கான இலக்கியச் சான்று என்று தங்களது அருளுரை பதிவு ஒன்று கூறுகிறது. இது மட்டுமல்லாமல் யாகங்களும் ஹோமங்களும் தமிழ்நாட்டில்தான் முதலில் ஆரம்பிக்கப்பட்டன என்பதற்கும் நமது தமிழ் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் இருப்பதாகவும் தாங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். இந்த ஆன்மீக கருத்தினை தாங்கள் சொல்லும் இலக்கிய சான்றுகளோடு தெளிவுபடுத்தி அருள வேண்டுகிறோம். ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய், இது நம்முடைய தேவாரத்தில் வருகிற ஒரு வாசகம். சிவபெருமானை பற்றி சொல்லுகிற போது வடமொழிக்கும் அவன் தான் சொந்தக்காரன், தமிழ் மொழிக்கும் அவன் தான் சொந்தக்காரன்னு அர்த்தம். அப்போ மன்னு புகழ் மகேந்திரகிரியில் ஈசன் அருளிய பனுவல் அப்படின்னா, மகேந்திரகிரி எங்கே இருக்குது? கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்குது. இங்கே இந்த கவர்மெண்ட்டோட ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்லாம் இருக்குது இல்லையா, அதுதான் மகேந்திரகிரி. ஆஞ்சநேயர் லங்கைக்கு அந்த இடத்துல இருந்து தான் தாவினாருன்னு கூட ஒரு வரலாறு இருக்குது. அது ரொம்ப பழமையான ஒரு இடம் மகேந்திரகிரின்னு சொல்லக்கூடியது. அந்த இடத்துல தான் மகாபாரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பரசுராமர் அவதாரம் நடந்தது இல்லையா, அவர் அங்கே போய் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். கர்ணன் அவரிடத்துல போய் தன்னை பிராமணன் போய் சொல்லி, அந்த காலில் வண்டு கடித்த கதையெல்லாம் நீங்கள் புராணத்தில் படிக்கிறீங்க இல்லையா, நீ என்னெல்லாம் கற்றுனியோ அது உனக்கு பலிக்காமல் போய்டும்னு சாபம் கொடுத்தாருன்னு, அது மகேந்திரகிரியில் நடக்குது. ராமாவதார காலம் முடிஞ்ச உடனே ஆஞ்சநேயர்கிட்ட ராமர் சொல்கிறார், வா போகலாம் அப்படின்னு. இல்லை, நான் கொஞ்ச நாளைக்கு இந்த பூமியிலே இருந்து உன்னை நான் மீட் பண்ணதுலேருந்து ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே இருந்த ரிலேஷன்ஷிப்பை நான் அப்படியே வந்து அசை போட்டு பார்த்துட்டு அப்புறம் தான் வருவேன்னு. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, அடுத்த யுகத்தில் உனக்கு நான் பிரம்ம பதவி தரேன், அது வரைக்கும் இந்த மகேந்திரகிரியில் போய் தவம் செய், உனக்கு 4 திக்கும் ஆகாசம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிறதுக்காக பஞ்சமுகத்தை தரேன்னார். அப்போ ஆஞ்சநேய அயகிரிவ நாரசிம்ம கருட ஆதிவராக அப்படின்னு 5 முகங்களோடு மகேந்திரகிரியில் தான் ஆஞ்சநேயர் தவம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னி கூட அந்த இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு நானும் போயிருக்கேன். இந்த இடம் பூரா வந்து குரங்குங்களாக இருக்கும், நல்லா உயராக இருக்கும், நீங்கள் ஏற முடியாது, நீங்களும் குரங்கு மாதிரி இருந்தால் தான் ஏற முடியும். அண்ட் அனுமான் கோட்டைன்னு அந்த இடத்துக்கு பேர். அதனால் மகேந்திரகிரி சாதாரணமான ஒரு இடம் அல்ல, எல்லாராலையும் போக முடியாது. அங்கே ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் நீங்கள் போகலாம். இப்போது மத்தியாசுன்னு ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நாகர்கோவில் இருந்தான் இல்லையா, அவனுக்கு ஒரு எஸ்டேட் இருக்குது. அந்த இடத்துக்கு பேர் திருக்குறுங்குடி. திருக்குறுங்குடின்றது இவங்க திருநெல்வேலிக்காரங்க திருக்கணங்குடின்னு சொல்லுவாங்க. அந்த இடம் மத்தியாச எஸ்டேட்னு பேர். நீங்கள் அந்த திருக்குறுங்குடிக்கு போனீங்கன்னா ஒரு பக்கம் மகேந்திரகிரி, இன்னொரு பக்கம் நம்பிமலை. ஒன்று பெருமாளுடையது, இன்னொன்று சிவனுடையது. இப்படி போகணும். கீழே ஒரு பழைய காலத்து பெருமாள் கோயில் இருக்குது. ஒரு 4 கிலோமீட்டர் மலை மேலே ஏறி போனீங்கன்னா நம்பி ஆண்டவர் கோயில்னு பெருமாள் கோயில் இருக்குது. அங்கேருந்து போனீங்கன்னாக்கா நம்பிமலையில் நிறைய அற்புதமான இடங்கள்லாம் இருக்குது. பறக்கிற பாம்பை பார்க்கலாம், சின்னதாக இருக்கும் அந்த பாம்புங்கள்லாம். ஜோதி புல்லுன்னு இருக்குது, எப்படி ஒரு ஃப்ளோரசன்ட் பல்பு எரியுமோ அந்த மாதிரி புல்லுங்களே எரியும். அணையா விளக்குன்னு ஒரு இடம் இருக்குது, யாரை ஏற்றுறாங்கன்னு தெரியாது, ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் அந்த நம்பி மலையில் இருக்கக்கூடிய இடங்கள். அங்கே ஒவ்வொரு தீர்த்த கட்டை இருக்கும். ராமர் குளிக்கிற இடம், சீதை குளிக்கிற இடம், தேவர்கள் குளிக்கிற இடம், சிவன் பசுபதி தீர்த்தம்னா சிவன் குளிக்கிற இடம். நம்மலாம் அதில் குளிக்கக்கூடாது, ஏன்னா அவங்க பியூர் வாட்டர் வேணும்னு தான் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நாம் அங்கே போய் நம்ம ஏதாவது மக்கில் ஜக்கில் எடுத்து தலையில் கொட்டிக்கலாமே தவிர அதில் குளிக்கக்கூடாது நேரடியாக. இதெல்லாம் நம்பிமலையில் இருக்கிற விஷயம். மகேந்திரகிரியில் முதல்ல நீங்கள் போகிற இடத்துல யானைகட்டி தம்பராங்கோயில்னு ஒரு இடம் இருக்கும். ஒரு 3000 குடும்பங்க ஒரு 5 தலைமுறைக்கு முன்னால் முருகருடைய தரிசனத்தை அந்த மலை மேலே வாங்கிட்டு, முருகர் இந்த கலியுகத்தில் என்னெல்லாம் நடக்கும்னு சொன்னதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு சாமி சிலைகள்லாம் கிடையாது, அந்த ஓலைகளை தான் படிப்பாங்க. உலகத்தில் என்னெல்லாம் நடக்கும், எப்படி ஜனங்க நடந்துக்கணும், கலியுகம், அதெல்லாம் தான் இருக்கும். அந்த ஆனைகட்டி தம்பரான்லேருந்து நீங்கள் போனீங்கன்னா மத்தியாஸ் எஸ்டேட்டு, அதையும் தாண்டி காட்டுக்குள்ளே போனீங்கன்னா முதல்ல வந்து கஜேந்திர மோட்சம்னு வரும். ஒரு யானை
என்னுடைய காலை முதல்ல பிடிச்ச போது இது ஆதி மூலமேன்னு கத்தி கடவுள் வந்து காப்பாற்றினார்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த இடம் அதுதான் கஜேந்திர மோட்ச தீர்த்தம்னு பேர். இப்படி நேராக போனீங்கன்னா சுப்பிரமணியர் பாதம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு பெரிய இது மேலே 2 பாதம் இருக்கும், அது முருகருதுன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து தான் அவர் இந்த உலகத்துக்கு உபதேசம் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா ராகு தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்குது. பெரிய வாட்டர் ஃபால் கொட்டின்னு இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் தங்கினீங்கன்னா ஒரு கிழட்டு மூஞ்சி பாம்போட உடம்புல இருக்கக்கூடிய ராகு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் பார்த்துருக்கோம். அதாவது கிழவனோட முகம் உடம்பு பாம்பு மாதிரி நீட்டாக இருக்கும். அதுதான் ராகு தீர்த்தம் சொல்லக்கூடியது. அங்கேருந்து மேலே போனீங்கன்னா பஞ்சவடின்னு ஒரு இடம் இருக்குது. அதுதான் ராமர் சீதையோட வனவாசம் செய்த இடம். அங்கே 5 குழிகள்லேருந்து உலகம் அழியக்கூடிய நாளில் அமிர்தம் பொங்கி வரும். எல்லாரும் அங்கே மலை மேலே போய் இந்த தண்ணியை சாப்பிட்டாங்கன்னா அமிர்தத்தை இன்னும் பார்க்க மாட்டாங்க. உலகத்தில் சிரஞ்சீவியாக தவத்தில் உட்காந்துருவாங்கன்றது ஒரு ஃபெய்த். அதுக்கு மேலே ஒரு கல்வெட்டு இருக்கும். இந்த எல்லைக்கு மேல் மனுஷால் வரப்பட மாட்டாது, மலத்தை கட்டு, இது யட்சவனம் அப்படின்னு இருக்கும். அதாவது அதுக்கு மேலே மனுஷங்கள்லாம் வரக்கூடாது. யார் விரதம் இருந்து மலமூத்திரங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்களோ அவங்க தான் மேலே வரலாம் அப்படின்னு அர்த்தம். சரி, ஒரு பர்மிஷன் இல்லாமல் யாரோ ஒருத்தன் சுடுக்குத்தனமாக போனால் என்ன ஆகும்னா, அங்கே இருக்கிற யட்சவனம்னா என்ன, யட்சர்கள் மரம் மாதிரி அப்படி இப்படிலாம் இருப்பாங்க. அந்த மரத்தோட ஒரு கிளை வந்து ஒன்று இப்படி கட்டி பிடிச்சிக்கும். நீ 2 கை முன்னால் வச்சு நாய் மாதிரி கொலைக்க ஆரம்பிச்சிடுவேன். உன்னை அதுக்கு மேலே போகவே விடாது. நீ மன்னிப்பு கேட்டாக உன்னை கீழேன்னு துரத்தி விட்டுருவாங்க. மேலெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. அது நேராக போயிட்டே இருக்குது. போனாக்கா அங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குது, பழைய காலத்து அம்மன் கோயில் இருக்குது. அதனுடைய இறக்கத்தில் தான் உங்கள் மகேந்திரகிரி ரிசர்ச் சென்டர்லாம் இருக்குது. அது அந்த பக்கம் கன்னியாகுமரி சைடில் வரும். அது இப்படி எவ்வளவோ காடுகள் இருக்குது. இதை பற்றியெல்லாம் உனக்கு தெரியணுன்னா மலைவாகடம்னு ஒரு புக் இருக்குது. எந்த மலையில் எந்த இடத்துல எந்த சித்தர் எந்த ஃபார்மில் உட்காந்துன்னு இருக்காரு அப்படிங்கிறது, அதுதான் மலைவாகடம் அப்படின்னு இருக்குது. நான் கூட அதனுடைய ஒரு சில போர்ஷன்ஸை வச்சுருக்கேன், நம்ம லைப்ரரியில் வச்சுருக்கேன். ஆனால் உங்களுக்கு புரியாது. இத்தனை காத தூரம் போனோம், இப்படி கூப்பிடுற சத்தம் அந்த மாதிரி தான் இருக்கும். கிலோமீட்டர் கணக்கு, வடக்கு தெற்கு இந்த மாதிரிலாம் திசைகள்லாம் அதில் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஆனால் இருக்கிறது உண்மை தான். இப்போ நம்பி மலையில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குதுன்னு சொன்னேன். நாங்கள்லாம் அங்கே 1984 போனோம். போனாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு பெருமாள் கோயில் மலை மேலே, அங்கே பெரிய ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும், ஒரு அருவி கொட்டிக்கிட்டே இருக்கும். அங்கே இருந்தால் மேலே போகணும், நம்பி மலைக்கு போகணும். அந்த ஜன்னல் வழியாக குதித்து நான் போய் நானும் பெருமாள் மாத்திரம் வைகுண்ட ஏகாதசிக்கு ஒன்றா படுத்துன்னு இருந்த நாளெல்லாம் இருக்குது. மறுநாள் காத்தால ஒரு 11 மணிக்கு அந்த ஐயங்கார் வருவார். வந்துட்டு பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணிவிட்டு ஒரு கட்டாங்காப்பி கொடுப்பாரு, கொஞ்சம் பிரசாதம் கொடுப்பாரு. அதை சாப்பிட்டு நான் தினமேலேயே படுத்துக்கின்னு இருப்பேன், தனியாக இருப்பேன். அது நம்ம படுத்துட்டு இருக்கிற போது இவ்வளோ நீட்டு பாம்புங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் இப்படி நம்மளை சுற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கும். அதெல்லாம் சித்தர்கள். இது மாதிரி நீ எல்லாத்துக்கும் துணிஞ்சாதான் அங்கெல்லாம் போகணும், இல்லைன்னா பயத்திலே ஒரு வழியாக ஆகிடுவேன். இந்த மாதிரி there are more things on the heaven than what you can see on this earth. ஓ மிஸ்டர் ஒரேஷியன் ஷேக்ஸ்பியர் டைலாக் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத பல ரகசியங்கள் உலகத்தில் இருக்குது. வெளியிடப்படாத ரகசியம் இல்லை. தகுதி உடையவன் எவனோ அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும், தகுதி அற்றவனிடத்தில் உள்ளதும் பறிக்கப்படும் பைபிள் வரும். ஸோ எனி சீக்ரெட் if you are deserving will be disclosed to you. if you are not deserving உன்னால் முடியாது. இது மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. திருவண்ணாமலையே இருக்குது. திருவண்ணாமலையில் மலையேறி போனீங்கன்னா 7 சுனைன்னு ஒரு இடம் இருக்குது. ஆனானப்பட்ட ரமண மகரிஷி அந்த 7 சுனைக்கிட்ட போகிற போது பெரிய ஆலை இலையை பார்க்குறாரு. இதுதான் அந்த கல்லால மரத்தினுடைய இலை. இங்கே தான் எங்கேயோ தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் தவம் செய்கிறாரு அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. அப்போ அந்த ராட்சச வண்டுங்கள்லாம் வந்து அவரை கடித்து அப்படியே சைனாக்கார மாதிரி அவர் உடம்பெல்லாம் வீங்காயி நமக்கு உத்தரவாகலைன்னு இறங்கி வந்துடுறார். அவர்கிட்ட 2 பக்தர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து குஞ்சுசாமின்னு கேரளாக்காரரு, இன்னொருத்தர் அண்ணாமலை. இவங்க 2 பேர்கிட்ட சொல்கிறார், அந்த இடத்த நான் பார்த்துட்டேன், நமக்கு உத்தரவாகலை, சுவாமி திரும்பி வந்துட்டார் அப்படின்னு. இவங்க ரமணரை விட நம்ம அறிவாளிங்கன்னு நினச்சின்னு கட்டிசாதம் கட்டிக்கின்னு அந்த இடத்துக்கு போகிறாங்க. போனே ஒரு ஆள் நாய் மாதிரி 2 கை முன்னால் வச்சுன்னு அந்த இடத்த சுற்றி சுற்றி வரோம். இன்னொருத்தன் ஐயோ ரமணா என்னை காப்பாற்று கண்ணு தெரியலையேங்கிறான்.
அப்போது விறகு வெட்டி மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு நீட்டான விறகு கொடுத்து குச்சியை கொடுத்து இப்படி போங்க அப்படின்னு அந்த சொன்னையை தாண்டி நீங்கள் போங்க அப்படின்னுறார். இந்த மாதிரி பல இடங்களில் ரகசியங்கள் இருக்குது. ஆனால் போக முடியாது, எல்லாராலையும் அங்கெல்லாம் போக முடியாது. போக முடிஞ்சு உனக்கு பிராப்தம் இருந்தாக்கா, பிராப்தம் இருக்கணும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ திருவண்ணாமலையில் ஒரு 5 லட்சம் பேர் போகிறாங்க, மலை சுற்றுறாங்க. நாங்கள்லாம் திருவண்ணாமலை தனியாக மலை சுற்றிருக்கோம். 83, 84 தனியாக மலை சுற்றிருக்கேன். யாரும் இந்த பௌர்ணமிக்கு தான் கொஞ்சம் பேர் சுற்றுவாங்க. இப்போ அப்படியா, நடக்கிறதுக்கே இடமில்லாத 5 லட்சம் பேர் சுற்றின்னு இருக்காங்க திருவண்ணாமலையெல்லாம். அங்கே பலவிதமான அதிசயங்கள் இருக்குது, பல ரகசியங்கள் இருக்குது. ஆனால் எல்லாமே எல்லாருக்கும் கிடச்சிடுமா? அனலில் சுட்ட விளக்கமாகும்னுவாங்க. அந்த மாதிரி யாருக்கு தகுதி இருக்கோ, இதுக்கு முன்பிறவியினுடைய கனெக்ஷன் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு அந்த மாதிரி தரிசனங்கள் எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு நம்பிக்கையே வராது திருவண்ணாமலையில் என்ன மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பராசர ரிஷி நாடின்னு ஒன்று இருக்குது. பண்டல வெங்கட்டையா நாயுடு ஸ்ட்ரீட், பெசன்ட் ரோடில் ட்ரிபிள்கே. நாங்கள் அங்கே ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் டாக்டர் நடராஜ சர்மா. அவர் ஐன்ஸ்டீன் கூட அசிஸ்டண்ட்டாக இருந்தார். ஐன்ஸ்டீனுடைய அசிஸ்டண்ட், அவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் அவரும். அவர்கிட்ட சான்ஸ்கிரிட்டில் எழுதினா பராசர ரிஷி நாடி இருந்துச்சு. நான் அப்போ போய், இப்போ அவர் உயிரோடு இல்லை, அந்த ஓலையில் இதெல்லாம் வரும். இதெல்லாம் எனக்கு நடந்தது. உன் முன் பிறவியில் துர்கை குலதெய்வம், இப்பிறவியிலும் அவள் அருள் உன்னுடன் பரிபூரணமாக இருக்கிறது. நீ நியம நிஷ்டைகளோ மந்திர தந்திரங்களோ வேத வியாக்கியானங்களோ செய்யாமலேயே மிகப்பெரிய யோகிகளும் அடைய முடியாத அருளை கோயில் குளம் சுற்றியே அடைந்து விட்டாய். இப்பிறவியில் சாக்ஷாத் தெய்வமே உன் குரு, மனிதன் அல்ல. மகாபைரவர் சித்தநாதர் அனுகிரகம், அவரே உன் கையில் இருக்கிற மாதிரி. மகாபைரவர் சித்தநாதர்னா ஐயப்ப சாமின்னு அர்த்தம். அவரே உன் கையில் இருக்கிறாருன்னா அவரும் நீயும் ஒன்றுன்னு அர்த்தம். தெய்வ கட்டாட்சத்தின் பலனை நித்தியமும் அனுபவிப்பாய், அற்புதங்களை தரிசிப்பாய். சித்திகள் உண்டு, ஆனால் சந்நியாசி இல்லை. தென்பகுதியில் சிவசமாதி அடைந்த மகாயோகியின் அனுகிரகம் கிடைக்கும். சிவசக்தி லீலைகளை அனுபவிப்பாய். ஸ்கந்தநாதனுடைய குகை சம்பந்தமாக பல தரிசனங்கள். பூமியில் பாதாளத்தில் சித்தனால் மறைத்து வைக்கப்பட்ட சிலாமூர்த்திகள் உனக்கு பூர்வ ஜென்ம வாசனையால் லீலைகள் தரிசனமாகும். யோகினி மாதா அனுகிரகத்தால் மகாகணபதியின் பல வடிவங்கள் மூடிய சிலைகள் வைத்த இடங்களை காட்டும். மலைவாழ் ரிஷிகள் தரிசனம். உனது வாழ்க்கை ஆசிரமம் ஏற்காத சந்நியாசி வாழ்க்கை. லோகக்ஷேமத்திற்கான தர்ம பிரவேசம். உனது மனுஷ சரீரமே தவிர அமானுஷ சக்தி உண்டு. வன பர்வத சஞ்சாரத்தால் ஆத்ம லாபம். திருவண்ணாமலை மகாக்ஷேத்திரத்தின் மகாசக்தி சுவாமிநாதன் உன்னுடன் மனுஷனுக்கு மனுஷன் பேசுவது போல் பேசுவான். நம்பிக்கை வருதா உனக்கு? திருவண்ணாமலையில் வச்சு முருகர் உங்கள்கிட்ட மனுஷனுக்கு மனுஷன் பேசுன மாதிரி பேசினாரு அப்படின்னா நம்பிக்கை வருதா? அதெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு இந்த நிகழ்வுகள்லாம். அன்றிலிருந்து அமிர்தத்தால் மழை பெய்தது போல் உன் வாழ்க்கை மாறிவிடும். புது மனிதனாக மாறுவாய். லௌகீகத்தில் இருப்பது போல் தோன்றினாலும் புத்தி எப்போதும் அமானுஷத்தில்தான் இருக்கும். தெய்வீக காரியங்களில் உனக்கே அறியாமல் ஆக்கர்ஷிக்கப்படுவாய். நிதர்சனமாக தெய்வீக விஷயம் நடைபெறும். சாக்ஷாத் தெய்வமே வழிநடத்தி செல்லும். பூர்வ ஜென்ம வாசனையினால் தர்மத்தை தவிர இதர விஷயங்களில் உனது புத்தி போகாது. மலை மீதுள்ள யோகினி மாதா சித்தியாகிற போதுதான் உனக்கு அனுகிரகம் பலமாக வரும். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் மகாத்மாவான சித்த புருஷனால் மறைத்து வைக்கப்பட்ட இடத்தை காட்டி பிரகாசிக்கச் செய்யும். பூர்வ ஜென்மாக்களில் வன பர்வத ஆசிரமங்களில் இருந்து தவத்தை மேற்கொண்டதன் பலனாக பழனி, சிதம்பரம், விருத்தாச்சலம் போன்ற இடங்களில் மறைக்கப்பட்டுள்ள தெய்வீக ரகசியங்கள் உன் மூலமாக பிரகாசப்படுத்தப்படும். வன பர்வதத்தில் மகாகுரு அனுகிரகம் பரிபூரணமாக ஏற்படும். ஜன்ம ஜன்ம சந்நியாசி சமான யோகம், பிறர்க்கான வாழ்க்கை, பரிபூரண பூர்வ ஜென்ம வாசனை, தெய்வீக சம்பந்தம் விடாது. சண்முகநாதனது அனுகிரகம் 1000 மடங்கு விருத்தியாகிக் கொண்டே இருக்கும். சாதுக்கள் சங்கமமும் யோகிகள் சகவாசமும் தான் எப்போதும்.
புராதன அனுபந்தத்தால் வன பர்வதங்கள் மலைகளில் அதிக அனுகிரகம். சிதாகாச சமமான வன்னியாச்சல அருணாச்சலத்தில் ஜூலை 1, 1989 அன்று வியத்தகு முறையில் தெய்வ சத்தங்கள் காதில் ஒலிக்கும். தெற்கே சித்த சிரேஷ்டரான போகரால் மறைத்து வைக்கப்பட்ட மூர்த்திகளின் இடத்தை அடையாளம் காட்டும் 9 விதமான நவபாஷாணத்தால் ஆன மூர்த்திகள். ஆச்சரியத்தக்க முறையில் ஜாதகருக்கு இந்த மகாபாகியம் காத்திருக்கிறது. ஜாதகர் மூலமாகத்தான் சித்த புருஷர்களால் சிருஷ்டிக்கப்பட்ட தண்டபாணி மூர்த்திகள் வெளியாகும். சந்தேகமில்லாமல் நல்ல புகழ் ஸ்தாபிக்கப்படும். தர்மாத்மா என்று உலகம் முழுவதும் புகழடைவாய். இதெல்லாம் நடக்க போகுது. விருதாச்சலத்துக்கிட்ட பழனியில் ஒரு சிலை பரிசாகணும், சிதம்பர ரகசியம் வெளியாகணும். இதெல்லாம் வெளிவர வேண்டிய, இந்த கலியுகத்தில் வெளிவர வேண்டிய நிகழ்வுகள். இதெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். ஆனால் வெளிவர வேண்டிய டைம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதனால் அதெல்லாம் வருகிற போது மக்களுக்கு ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு தெரியும். நான் எல்லாமே ராங்காக இருக்கிற காலத்தில் எங்கேருந்து நல்லதுக்கு வழிகிறோம்? பாசிபிள் இல்லை. எல்லாம் மாறக்கூடிய காலம் வந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் நீங்களே பார்ப்பீங்க எந்த அளவுக்கு எல்லாமே பெரிய அளவுக்கு விஷயங்கள் உலகத்தில் வரப்போகுதுங்கிறது நீங்களே பார்ப்பீங்க. ஒரு தர்ம ராஜ்யம் நடக்கும். ஒரு எல்லாருமே இப்போ ஒரு ரோட்டில் போகிறவங்க கூட என்ன சொல்கிறான், நல்லதுக்கு காலம் இல்லைங்க அப்படிங்கிறான். இப்போ உண்மையில் அப்படி தானே இருக்குது. நல்லதுக்கு எங்கே காலம் இருக்குது இல்லையா? அயோக்கியம் தான் நல்லாக்குறான், நல்லவங்க எங்கே நல்லாக்குறாங்க. அதெல்லாம் மாற வேண்டிய காலம் கனிந்து விட்டது. வெயிட் பண்ணுங்க. அடுத்த கேள்விக்கும். இப்போ மகேந்திரகிரி பற்றி கேட்டதுக்கு ஓரளவு தான் சொல்ல முடிஞ்சது. மகேந்திரகிரி ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். வேணாம், இங்கே மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பேக் சைடில் விநாயகர் நகர்னு ஒன்று இருந்தது. அந்த விநாயகர் நகரில் நல்ல குருந்தப்ப சாமின்னு ஒருத்தர், மாணிக்க வாசகருக்கு அருள் கிடைச்ச உத்தரகோச மங்கை என்ற இடத்துல அவருக்கு ஒரு ஓலை சோடி கிடைச்சது. மீனாட்சி கணபதி நாடின்னு பேர். ஸோ அந்த ஓலையில் அந்த மகேந்திரகிரியை பற்றி சில விஷயங்கள்லாம் வந்திருக்கு. மகேந்திரகிரியை காணக்கூடிய காலங்கள் நல்லதொரு ஆடி மாதத்திலே அமாவாசை வரும்போது அல்லது 18ஆம் பெருக்கு வரும்போது தோன்றும் இந்த பருவ காலம்தான் அதற்கு ஏற்ற காலமாகும். அந்த காலத்திலேதான் இதை காண்பது நல்லது என்றே கூறிவிட்டேன். அங்கே மலைச்சுனை இருக்கும். தோன்றும் அந்த மலைச்சுனையிலேதான் தீர்த்தம் எங்கிருந்து வருகிறது என்றே தெரியாது. நல்லதொரு பூஜை பண்ண பல பெரியவர்கள் இங்கே உடன் இருப்பார்கள். தோன்றும் அவர்கள் மறைந்து மறைந்து இருப்பார்கள். கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. திரஸ்கரணின்னு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை யார் கத்துன்னு இருக்காங்களோ அவங்க அங்கேயே நிற்பாங்க. ஆனால் உங்கள் கண்ணுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க. அவங்களால உன்னை பார்க்க முடியும். பெரிய மணமாலை இருக்கும். தினமும் பூஜை நடக்கக்கூடிய காட்சி இருக்கும். காண்பது கஷ்டம். அந்த இடத்தை கண்டு தொடர்ந்து அங்கு சற்று நேரம் நிஷ்டையிலிருந்து பெரிய பலத்தோடு வந்தால் இனிதான ராகு உனக்கு இந்த தோஷங்களை நீக்கி கொண்டு விடுவார் என்றே கூறிவிட்டேன். தெய்வ வழியிலான தொண்டு இரு தெய்வங்களுக்கும் இணைந்து பிறந்த புத்திரன் ஹரிஹரனாகி உள்ளவனே ஆராதிக்கக்கூடிய பலன் உனக்கு இருக்கும். என்றும் இந்த சனி ஆட்சியில் இல்லாததும் வருத்தமே. சனி பர்வர்த்தனையை பெற்றிருப்பதால் நல்லதொரு சனி வீட்டிலே இந்த 4 கிரகங்கள் இருப்பதால் நலமுள்ள மலைவாசஸ்தலத்தில் உள்ள தெய்வத்தின் கிருபை உனக்கு அதிகம் இருந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து அந்த பூர்வீகத்தை பற்றி சிந்திக்கும் போதுதான் பெரிய பலத்தை அடைய முடியும். நல்லதொரு பூர்வீகத்திலே நல்ல ரிஷி புங்கவர்களோடும் நலமான தவக்கூடங்களில் வாழ்ந்து வந்த புத்திரர்களோடும் என்றும் இருந்தாலும் குடும்ப பாரத்தை ஏற்கவில்லை. இனிதான சோதர பாரத்தை ஏற்கவில்லை. பூர்வீக தவக்கூடத்தை இப்போது கூட காணலாம் என்றாலும் எப்படியும் ஒரு பெரிய தபஸ்வினி பெண்ணால் தான் அதை காண முடியும். எல்லோரும் சென்று காணக்கூடிய கூடமாக அது இருக்க முடியாது. இன்று இருக்கக்கூடிய தவக்கூடம் பெரிய அமைப்பில் உள்ளது. மற்றவர்கள் வந்துவிடாத வண்ணம் சுற்றிலும் அக்னியை அமைத்து ஒரு பெரிய மலை குகையை உண்டாக்கி இதற்குள்ளேதான் அந்த ரிஷிகள் தவத்தை செய்கின்றார்கள். பெரிய யானை காடுகளும் கருத்தான வன சஞ்சாரங்களும் உள்ள இடங்களாகும். தோன்றும் அந்த அருவி தீர்த்தங்கள் வழிந்தோடக்கூடியதாகும். தோன்றும் அந்த ஆலமரமே பெரிய விருட்சமாகும்.
ஆலவிழுதின் கீழ் வழியாகத்தான் அந்த குகைக்கு செல்ல முடியும். அப்படித்தான் அந்த குகை இப்போது கூட இருக்கிறது. பெரிய தவநிலையில் உள்ளவர்களால் தான் அங்கு செல்ல முடியும். இந்த தவநிலையில் உள்ளவர்களை கண்டால்தான் அந்த யானைகளும் வழிவிடும். பெரிய கதை. இதெல்லாம் விட்டலாச்சாரிய சினிமா மாதிரி இருக்கா? இதெல்லாம் நான் பார்த்துட்டேன். 1984 பார்த்துட்டேன். இதெல்லாம் நிஜம்தான். தவம்ன்றது நீ நினைக்கிற மாதிரி சும்மா வராது. தவமும் தவமுடையார்க்கே யாவும். ஏற்கனவே பண்ணியிருந்தால் தான் உனக்கு அந்த பிராப்தம் கிடைக்கும். அதனால தான் தியாகராஜர் சொல்வார், பண்டு ரீதி நான் ஜெயிசின கொருவி வையான்வார். முற்பிறவைகளில் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கணும் அதை நம்ம கொஞ்சம் கொடு அப்படின்னு. முருகனை பற்றி அருணகிரிநாதர் சொல்கிற போது நற்கரிசை ஓடக்காரன் அப்படின். நல்ல தவம் செய்தவர்களுக்கு பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு முருகன் ஓடக்காரனாக இருப்பான். மாதிரி இந்த கலியுகத்தில் இதெல்லாம் யாரும் அட்டம்ப்டே பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி காட்டுக்கெல்லாம் போகிறது, இந்த அதிசயங்களெல்லாம் பார்க்கறது, கொள்வது, இதெல்லாம் விளையாட்டானியே சொல்லி பார்க்கலாம். ஏதோ ஒரு குடுப்பினை இருந்தது, நமக்கு பழைய ஜென்மத்து கனெக்ஷன் இருந்தது. நான் அங்கெல்லாம் போனேன். நான் 84 to 88 5 years இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தான் அப்புறம் இந்த இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆன்மீகத்துக்கு வந்தேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். திருப்பதி வெங்கடாச்சலபதியை திருமலை சென்று தரிசிப்பதற்கு முன்னர் திருச்சானூரில் அருள் பாலிக்கும் பத்மாவதி தாயாரை முதலில் தரிசனம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்படுவதற்கான காரணம் என்ன? நார்மலாக சொல்கிறது தான். இப்போ வள்ளல் ராமலிங்கடிகளார் இருந்தார். அவர் கந்த கோட்டத்து தலைமோங்கு கந்தவேலேன்னு கந்தசாமி கோயிலில் இருக்கிற முருகரை கும்பிட்டுன்னு இருந்தார். அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி திருவொத்தியூருக்கு போச்சு. திருவொத்தியூரில் இருக்கிற போது வடிவடி அம்மனுடைய தரிசனம், அந்த அனுகிரகமெல்லாம் அவர் கிடச்சிது. வடிவடி மாணிக்க மாலை பாடினார். முதல்ல முருகனை பிடிச்சார், அப்புறம் வடிவடி அம்மனை பிடிச்சார். வடிவடி அம்மன் அவரை நடராஜர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. இப்படி தான் ஒரு குடும்பம் இருக்குது. இப்போ உங்கள் வீட்லேயே உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். உங்கள் பையன் போய் வெளியில் விளையாட்டு வர்றபோது அவன் ஃப்ரெண்டை கூட்டின்னு வருவான் வீட்டுக்குள்ளே. உங்கள் பையனுக்கு நீங்கள் ஒரு ஜூஸ் கொடுத்தா வர்ற ஃப்ரெண்டுக்கும் ஒரு ஜூஸ் கொடுப்பீங்க. அப்படி யார் வேணா 3வது வீட்டு முன்சாமி அப்படின்வான். ஒரு போக வரகிற போது அந்த வீட்டு ஹெட்டாக இருக்கிற ஹஸ்பண்டு அவர் கேட்பார், யார் பையன்னு. நம்ம பையனுக்கு ஃப்ரெண்டுங்களாங்க, இங்கே வருவான் அப்பப்போ அப்படின்னு. அந்த மாதிரி முதல்ல முருகனை ஃப்ரெண்டு பிடிச்சார், அதுக்கப்புறம் வடிவடியம்மனை ஃப்ரெண்டு பிடிச்சார், அதுக்கப்புறம் அப்பா நடராஜரை ஃப்ரெண்டு பிடிச்சார். இது உங்களுடைய உலகியல் வழக்கில் நடக்கிற மாதிரியே தான் ஆன்மீகத்தில் கூட. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு ரூட் பிடிப்பாங்க. இப்போ நானே இருக்கேன்னா, சேலத்தில் ஒரு பெரிய மகான் இருந்தார், ஸ்கந்தாசிரமம்னு பேர். உடையார்பட்டிங்கிற இடத்துல மெயின் ரோட்லேருந்து 4 கிலோமீட்டர் உள்ளே போனோம். அங்கே 18 கை துர்கை, பஞ்சமுக ஆஞ்சநேயர், பஞ்சமுக இவர் பிள்ளையார், தத்தாத்திரேயர், இது மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கும். உடையார்பட்டியில் இருக்கிற ஸ்கந்தாசிரமம்னு பேர். எனக்கு வந்தது, நீ மகேந்திரகிரி போகிறதுக்கு முன்னால் துர்கை பூர்ண பிரதிஷ்டமாக இருக்கிற இடத்துல போய் அந்த அம்மா பெர்மிஷன் வாங்கின்னு போ, அப்போ தான் காட்டில் உனக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது அப்படின்னு. ஏன்னா காட்டுக்கு போகிறது ஈஸி, திரும்பி வர முடியாது. காட்டில் நிறைய தேவதைகள் யட்சர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க உங்களை மாதிரி யாராவது ஒரு உடம்பு கிடச்சிதுன்னா அதை பிடிச்சிக்குவாங்க. அதுக்கப்புறம் நீ உனக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. பிகாஸ் யூ ஆர் ஃபில்டு வித் அனதர் ஸ்பிரிட். அதனுடைய போக்கில் ஒன்று அது யூஸ் பண்ணிக்கும். அதனால் துர்கையை பிடிச்சிக்கிட்டு போ, அப்போ தான் காட்டில் அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னாங்க. நான் ஒரு 48 நாள் டெய்லி யாகம் வளர்த்து பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு நானே தான் குரு. சபரிமலையில் இந்த ஐயப்பனுக்கு நேர் எதிரில் காலையில் யாகம் பண்ணுவாங்க, கணபதி ஹோமம். அதை பார்த்து பார்த்து நானே கற்றுக்கின்னு நானே பண்ண ஆரம்பித்தேன். பண்ணி 48வது நாள் ஆன உடனே எனக்கு காயத்ரியோட தரிசனம் கிடச்சிது. அந்த அம்மா காலை கூட தொட்டு கும்பிட்டேன். ஒரு 3 அடி இருந்தான் அந்த அம்மா. அந்த அம்மா சொல்கிறா, யஜ்ஞ தேவதை காயத்ரி என் பெயர், சூரிய பத்தினி, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படிங்கிறா. இப்போ எந்த சாமி வந்தாலையும் ஏதாவது வரம் கொடுப்பாங்க. உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தால் சாக்லேட் வாங்கின்னு வருவாங்களே, அந்த மாதிரி பெரிய மனுஷங்க சும்மா போட மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரி என்ன சொல்கிறா, சூரிய பத்தினி யஜ்ஞ தேவதை காயத்ரி என்னுடைய பெயர், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள். நான் பொதுவாக எந்த சாமியை பார்த்தாலும் எந்த வாரம் கேட்டதில்லை. அந்த மாதிரி கேளுன்றா. சரி, என்னை எப்போ யார் வந்து பார்த்தாலும் அவங்களுக்கு எதுவும் இல்லாத, எதுவும் இல்லைன்னு சொல்லாமல் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்குற ஒரு நிலையில என்னை வெயின்னேன். அதனால தான் பாரு, உனக்கு ஃப்ரூட் சாலட் கிடைக்குது, என்ன பஜ்ஜியா கிடைக்குது, சாக்லேட் கிடைக்குது, பழம் கிடைக்குது இல்லையா. இதெல்லாம் அந்த அம்மா கொடுத்த வரம். ஓவர் டைம் செய்யுது அந்த அம்மா.
நான் வெறுங்கையோட தானே வந்தேன், நீ தானே பார்த்தேன். இதெல்லாம் நடக்கும். அந்த வரம் வாங்கி வச்சுக்கிட்டேனாக்கா தானாக நடக்கும் இதெல்லாம். அதனால் நீங்கள் சாப்பாட்டுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது, எப்பயும் எல்லாம் ஏதோ ஒன்று கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு வரம் அது. அதுக்கப்புறம் நான் ஸ்கந்தாசிரமம் போனேன். நான் உள்ள நுழைஞ்சினே இருக்கேன். அங்கே இருக்காரு, அவர் சாதாரண ஆள் இல்லை, இப்போ இல்லை அவர். அவர் சேந்தமங்கலம் அவதூத சுவாமிகளுடைய சிஷ்யர். அவருடைய பரமகுரு சதாசிவ பிரம்மேந்திரர். புதுக்கோட்டையில் அவதூத சுவாமிகளாக இருந்தவர். புதுக்கோட்டை சாந்த அவர் அவதூத சுவாமிகள், அவருடைய சிஷ்யர் சேந்தமங்கலம், அவருடைய சிஷ்யர் இவர். அவங்க எல்லாம் அவதூதர்லாம் துணி இல்லாதவங்க. இவருக்கு அவங்க சொன்னாங்க, நீ ஜன நடுவில் இருக்கணும், அதனால் நீ காவி கட்டிக்கோன்ட்டாங்க. தாடி கீழி வளர்த்து நல்லா பழைய காலத்து ரிஷி மாதிரி இருப்பார். அவருடைய முன்பிறவி விஸ்வாமித்திரர். அதனால் நிஜமாகவே ஜொலிப்பார் அவர். நான் அவரை பார்க்கறதுக்கு உள்ளே நுழைகிறேன். பிகாஸ் ஆஃப் தி சீக்வன்ஸ். அவர்கிட்ட கணேசன் ஒரு ஐயர் இருக்கார். நம்ம திருப்பூரூர் கோயிலில் தான் அவர் பொண்ணு கட்டியிருக்கார். சாந்தான சாமி சொல்கிறார், இல்லையே கணேசா, காயத்ரி மகாமந்திரமாகும். நான் காயத்ரி மந்திரத்தை வாங்கிட்டு தான் அவர்கிட்ட போகிறேன். அப்போ அவர் சொல்கிறார், காயத்ரி மகாமந்திரமாகும் அப்படின்னு. அவரை போய் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் காட்டுக்கெல்லாம் போனேன், அதெல்லாம் வேறு விஷயம். பெரிய நிலை வருது. அவர்கிட்ட 2 பேர் இருந்தாங்க. எங்கிட்ட அண்ணா நகர் வீட்டுக்கு வந்தாங்க. நேற்று நீங்கள் வந்துட்டு போனோடனே சாமி சொன்னார், இப்போ வந்துட்டு போனானே ரொம்ப பெரிய போஸ்ட்டுக்கு போகிறான் ஆன்மீகத்தில், அதனால் நான் சொன்னதாக சொல்லி அவனை உபதேசம் வாங்கிக்க சொல்லுங்கோ. அவனுக்கு மகாராணியே அனுகிரகம் பண்ணுற நிலையில் அவன் இருக்கான். இவன் எதுக்கு இந்த சேனாதிபதிலாம் கட்டின்னு அழுகுறான் அப்படின்னார். அதுக்கு என்ன அர்த்தம்? மகாராணின்னா பராசக்தி, அவளே இவருக்கு அனுகிரகம் பண்ணுற ஹைட்டில் இவர் இருக்கார். இவர் சேனாதிபதினா முருகன் ஏன் கட்டின்னு இருக்காருன்னு அர்த்தம். அதான் இன்னும் பெரிய நிலைக்கு வருவார். ஆனால் நேராக அம்பாள் உபாசனைக்கு எங்கிட்ட மந்திரம் வாங்கி சொல்லு அப்படின்னு. அது ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப். நான் முருகனை விடலை. சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் முருகர். அந்த காலத்துலேருந்தே அப்படி தான். ஸோ லேட்டரான் முருகருடைய தயவில் நான் பராசக்தியும் அடைஞ்சேன், எல்லாமே கிடைச்சது. அதனால் நீ எதையாவது நம்பினா முழுசாக நம்பு. இந்த அரைக்குறையா என்ன சொல்லுவாங்க, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதைன்னுவாங்க எங்கள் ஊர் பக்கம். ராஜா கட்டிக்க போகிறான்னு சொல்லி இருந்து ஹஸ்பண்டை விட்டாலாம். அந்த மாதிரி உனக்கு முருகர் இருக்காருன்னா முருகர் கண்டினியூஸாக பிடி. அதுக்காக திடீர்னு இன்னொரு ஆள் வரப்போகிறான் உன் லைஃப்பில், பராசக்தி வந்துட போகிறான்னு விட்டுறக்கூடாது. அது ஒரு பரீட்சையாக கூட நீ எடுத்துக்கலாம். ஸோ நான் முருகனோட தான் இருந்தேன் சின்ன வயசுலேருந்து. அதனால் எனக்கு எல்லாமே கிடச்சிடுச்சு. எனக்கு கிடைக்காதது ஒன்றும் கிடையாது. எல்லாம் அனுபவங்கள் தான் உங்களுக்கு தெரியும், எது ரைட்டு எது ராங்குங்கிற மாதிரி. பெரிய நிலைகளை நாம் அடைஞ்சோம். இன்னும் சொல்லப்போனால் இப்போ சாந்தான சாமி இருக்காருன்னா அவர் இங்கே கீழ்கட்டையில் ஒரு கோயில் கட்டியிருக்காரு, சேந்தமங்கலத்தில் ஒன்று கட்டியிருக்காரு, புதுக்கோட்டையில் ஒரு கோயில் கட்டியிருக்காரு, சேலம் ஸ்கந்தாசிரமம் கட்டியிருக்காரு, ஒரு 4 இடத்துல கோயில் கட்டியிருக்காரு. நாம் ஒன்றுமே இல்லை. என்ன அவர் மாதிரி ஜடாமுடியும் இல்லை, பெரிய சாமியும் இல்லை, நல்லா தான் கட்டியிருக்கோம். நான் கட்டாத கோயில் ஏதாவது இருக்கா? துர்கை கட்டியிருக்கேன், எல்லா சாமிக்கும் தான் கோயில் கட்டியிருக்கேன். அதுபோக ஒரு சர்ச்சு, மசூதி, புத்தர் கோயில், ஜெயின் கோயிலெலாம் வேறு கட்டிட்டேன். இவ்வளோ பெரிய ஸ்பிரிச்சுவல் கேம்பஸை உருவாக்கி இதெல்லாம் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ நோவே நம்முடைய அச்சீவ்மெண்ட்ஸ்ன்னு சொன்னால் கம்மி கிடையாது. அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சாங்களோ நாம் ஒரு கேஷுவலாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம் இல்லையா? பெரிய அளவுக்கு எல்லாத்தையும் தான் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணல, நம்ம எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். ஸோ நீ உன் வழியை பார்த்துன்னு போ. ஏதோ ஒரு சினிமா பாட்டு நீலமலை திருடில் வரும், சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து செல்லடா, எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே அத்தனையும் தாண்டி காலை முன் வையிடான்னு. நான் பாட்டி போயினே இருக்கேன், என்னுடைய போக்கில் போயிட்டே இருக்கேன். அண்டு ஐ பீன் கைடட் ப்ராப்பர்லி பை மை இன்டுவெல்லிங் ஸ்பிரிட். எனக்குள்ளே இருந்து என்னை வழி நடத்துக்கிற ஒரு ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, இட் கரெக்ட்லி கைட்ஸ் மீ அண்ட் ஐ ஹவ் நாட் மிஸ் எனி திங். ஐ வென்ட் டு த ஹையஸ்ட் லெவல்ஸ் பாசிபிள். இன்னும் சொல்லப்போனால் பெரியவங்களை விட நான் கொஞ்சம் ஜாஸ்தி எனக்கு வாய்ப்புகள் கிடச்சினேன். ஏன்னா ஒரு 65 தடவை சபரிமலை போயிருக்கேன், ஒரு 11 தடவை கைலாச மானசரோவர் தரிசனம் பண்ணியிருக்கேன், ஒரு 40 தடவை ஹிமாலயன் டெம்பிள்ஸ் எல்லாம் போயிருக்கேன். வருஷத்துக்கு ஒருக்கா இந்தியாவில் இருக்கிற அத்தனை கோயிலையும் சுற்றியிருக்கேன். இப்போ தான் ஒரு 5-6 வருஷமாக போகல, இல்லைன்னா வருஷத்துக்கு ஒருக்கா எல்லா கோயிலும் இந்தியாவிலையும் சுற்றி வந்திருக்கேன். அது போட்டுத்தல் இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல். ஈவன் லௌகீகமாக உலகத்தில் நான் போகாத நாடு இல்லை. ஏதோ இந்த வியாதி வந்துடும்னு வாங்கல, அந்த மாதிரி சில ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் தான் போகல, மற்றபடி எல்லா கண்ட்ரிஸுக்கும் போயிருங்க.
அமெரிக்காலாம் 30-35 அளவு போயிருக்கிறேன். ஆர்டிக் அண்டார்டிகா கூட போயிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸில் ஆர்டிக் அண்டார்டிகா ரெண்டுத்துக்கும் போனேன். ஒரே ஆள் நானாக தான் இருக்கும். எல்லாத்தையும் பார்த்துட்டோம், உலகம் பூரா பார்த்துட்டோம். இவ்வளோ இன்ஸ்டிடியூஷன் பண்ணியிருக்கோம், இவ்வளோ பூஜை பண்ணுறோம். எத்தனையோ வருஷமாக விடாத மந்திரம் ஜபம் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ உங்கள்கிட்ட பேசியிருந்தா கூட உள்ளுக்குள்ளே மந்திரம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். நான் எனக்கு அப்படியே மூச்சு காற்றுலேயே மந்திரம்லாம் ட்ரெயின் பண்ணி பிடிச்சிட்டேன். நான் சும்மா உங்கள்கிட்ட பேசிட்டு இருப்பேன், நான் உள்ளுக்குள்ளே இன்னொரு ட்ராக் வேலை செஞ்சுட்டே இருக்கும். இதெல்லாம் சாதாரண ஒரு பைஜமா கொடுத்தா பேண்ட்டு டிஷர்ட் போட்டுட்டு ஒரு ஆள் அச்சீவ் பண்ணாங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஐ எம் நாட் ஏ ஃபார்மல் சாமியார். அதுக்கு 2 காரணம். ஒன்று, தேவையில்லைன்றது. உலகத்தார் போல் உண்டு உடுத்தி பூண்டு தொண்டர் விளையாட்டில் சுகம் காணும் ஆனந்தம். ஜனங்களை மாதிரி சாப்பிடு, ஜனங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ணு, ஜனங்க பாஷையை பேசு. உலகத்தில் இருக்கிறவர்களை போல உண்டு உடுத்தி பூண்டு அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணும். தொண்டர் விளையாட்டில் சுகம் காணும் ஆனந்தம். எக்கோலம் கொண்டால் என்ன, ஏதவஸ்தை பட்டால் என்ன, முத்தன் மனம் இருக்கும் மோனத்தே. நாங்கள் மைண்டை எங்கேயோ வச்சுருக்கோம், கடவுள்கிட்ட வச்சுருக்கோம். நான் என்ன ட்ரெஸ் பண்ணா என்ன, எப்படி பேசினிருந்தா உனக்கு என்ன இல்லையா? ரெண்டாவது, முதல் காரணம் இது. ரெண்டாவது காரணம், நான் வசதியானவன். அதனால் நான் சாமியார் வேஷம் கட்டி உன்னை இம்ப்ரெஸ் பண்ணி நீ என் தட்டில் 4 போட மாட்டியா, கைந்த 2 ரூபா போட மாட்டியான்ற அளவுக்கு என்னை கடவுள் ஏழையாக வைக்கல. ரொம்ப வசதியாக தான் வச்சுருக்காரு. எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நான் எதுக்கு சாமியார் வேஷம் கட்டி நான் ஏழை எனக்கு ஏதாவது போடுன்னு உங்கள்கிட்ட கேட்டுன்னு உட்காந்துங்க. எனக்கு எதுவுமே தேவையில்லை. உனக்கு ஏதாவது வேணா கேள்வி, நான் கொடுக்குறேங்கிற நிலையில் தான் நான் இருக்கேன். அதனால் என்னுடைய வழிமுறைகள் வேறு, உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. மை சிஸ்டம் இஸ் ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெறும் கும்பமேளாவில் நாக சாதுக்கள் என்ற சாதுக்களின் பிரிவு கலந்து கொள்கிறது என்றும், இந்த நாக சாதுக்கள் மற்ற சாதுக்களிலிருந்து வித்தியாசப்பட்டவர்கள் என்றும் விளக்கங்கள் தரப்படுகின்றன. இந்த நாக சாதுக்கள் என்பவர்கள் யார்? அவர்கள் ஏன் கும்பமேளாவில் மட்டும் வந்து கலந்து கொள்கிறார்கள்? ஒரு காலத்தில் சாதுக்களில் திகம்பர சாமியார்கள் இருந்தாங்க. ட்ரெஸ் இல்லாத இருக்கக்கூடியவங்க, அவதூதர்கள்னு பேர். நம்ம ஊர்லேயே இருந்திருக்காங்க. நான் இப்போ கூட சொன்னேனே, புதுக்கோட்டை சாந்தானந்த சாமியுடைய குருவும் பரமகுருவும் அவதூதர்கள். அவங்க துணி இல்லாமல் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்த ஒரு சாதுக்கள் பரம்பரை இருந்தது. இது பெரிய விஷயம் நீ நினைக்க வேண்டியதில்லை. ஜெயின சாமியாருங்கள்ல அதில் கூட ஸ்வேதாம்பரர் திகம்பரர்னு 2. ஸ்வேதாம்பரர்னா வெள்ளை ட்ரெஸ் போட்டவங்கன்னு அர்த்தம், திகம்பரர்கள்னால் துணி இல்லாதவங்கன்னு அர்த்தம். இப்போ இன்றைக்கி உள்ள ட்ரெண்டில் இதெல்லாம் பாசிபிள் இல்லை. ஜனங்க நடுவில் இப்படி வர்றதெல்லாம். நாகாக்கள் என்பவர்கள் ஒரு காலத்தில் திகம்பர சாமியாருங்க, ஒரு காலத்தில். இப்போ அப்படியெல்லாம் இல்லை. இன்றைக்கி 100க்கு 99 சாமியார் பரதேசி, எல்லாம் ஃப்ராடுங்க, ஏமாத்துறானுங்க ஜனங்களெல்லாம். ஸோ இட் இஸ் நாட் ஏ குவாலிஃபிகேஷன் டு சே தட் ஐ எம் நேக்கட். நேக்கடுங்கிறது துணி இல்லாமல் சுற்றுறது இல்லை, மைண்டுக்குள்ளே எண்ணங்கள் இல்லாமல் சுற்றுறது. எல்லா மர என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியேன்னு சொல்லக்கூடிய வாச்சா மகோச்சரம்னு வாங்க. மைண்டில் எந்த தாட்டுமே இல்லாமல் இருக்கிற நிலை, அதுதான் நிர்வாணம்ன்றது. இந்த துணி இல்லாமல் இருக்கிறது நிர்வாணம் இல்லை. நீ இப்போ ரசனகிரி சாமிக்கிறாரு, அவர் ஒரு கோமணம் கட்டின்னு சுற்றிக்கிறார். அட்லீஸ்ட் அந்த மாதிரி நீ உன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோ இல்லையா? அதர்வைஸ் வாட் வில் ஹேப்பன், ஜனங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, மாயை காடுன்னு அவங்க இல்லை. அதனால் நார்மலாகவே ஒரு ஆள் ஆம்பளையோ பொம்பளையோ எதிரில் நின்னா இவன் கண்ணு அழியும். அவங்களுடைய இன்னும் திறந்திருக்கிற பாடி பார்ட்டு தான் பார்க்கும் இவன் கண்ணு. சாமி கும்பிட்றதுக்கு வந்தவனுக்கு நீ ஏன் டைவர்ஷன் எல்லாம் கொடுக்குற இல்லையா? வாட் இஸ் ராங் இஃப் யூ ஆர். இப்போ வள்ளலார் இருந்தார், ஒரு வெள்ளத்தூண்டை போத்தின்னு இருந்தார். அப்போ உனக்கு வேறு தப்பாக தோணதில்லை. சாமியாரை கும்பிடணுன்னாக்கா அவர் மூஞ்சியோ காலையோ பார்த்துட்டு போப்பார், அவ்வளோதான். நீயா இந்த மாதிரிலாம் இருக்கிற போது வரவனா நீ டைவெர்ட் பண்ணிடுற இல்லையா? ஜனங்களுக்கு அப்படி தானே இருக்கும். ஜனங்க கண்ணு அலையிற கண்ணு அது, அவங்க மனசும் அலையும். இப்போ சித்தியெல்லாம் பெற்றாலும் சினமடக்க கற்றாலும் மனமடக்க கல்லாருக்கு வாயேன்னு பராபரமேன்னுவாங்க. இப்போ மனசை அடக்கிறது அவ்வளோ விளையாட்டு கிடையாது. அதனால் இந்த கலிகாலத்தை பொறுத்து மாத்திரம் அந்த மாதிரி கோலங்கள் உதவாது. அட்லீஸ்ட் ஒரு கோமணமாவது கட்டிக்கோ. இந்த வள்ளலார் மாதிரி ஒரு வெள்ளை துண்டு இல்லை ஏதாவது ஒரு டவலை போத்திக்கிட்டு மக்களுக்கு தொண்டு செய். அவனுக்கு நீ அட்வைஸ் கொடுக்கறதுக்கு வந்துக்கிற. இதில் வேஷம் எங்கே வந்தது, விஷயத்தை காட்டு முதல்ல, அப்புறம் பார்த்துக்கலாம். அதனால் இதெல்லாம் சும்மா ஒரு காலத்தில் இருந்த பழக்க வழக்கங்கள். அந்த மாதிரி இருந்தவங்கெல்லாம் வரமாட்டாங்க, ஜனங்க நடுவில் வரமாட்டாங்க.
இப்போ ஜனங்க நடுவில் வந்தாக்கா நான் சொன்ன விபரீதங்கள் எல்லாம் நடக்கும். ஆனால் தேவையில்லாத வேலை இதெல்லாம். இன் வாட் வே இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப்? இல்லை, இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். ராமாயணத்தில் இலங்கை வேந்தன் ராவணன் சீதா பிராட்டியை கானகத்திலிருந்து கடத்தி சென்று அசோகவனத்தில் சிறை வைத்த குற்றத்தை விட காகாசுரன் சீதா பிராட்டி ராமனோடு இருந்தபோது முறைகேடாக நடந்து கொண்டது அதைவிட மிகப்பெரிய குற்றம்தானே? அப்படி இருக்கும்போது ராவணன் ஸ்ரீராமனால் போரில் கொல்லப்பட்ட போது காகாசுரன் மட்டும் சீதா பிராட்டியாரால் ஏன் காப்பாற்றப்பட்டான்? மடியில் தலை வச்சு படுத்துன்னு இருக்காரு. அப்போ இந்த காக்காசுரன்னா யார்? ஒரு அசுரன். இந்த ஃபார்மாக காக்கா டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால் ராமருக்கும் ஒரு அம்பு விடுறாரு அந்த காக்காசுரனை அழிக்கிறதுக்கு. அவன் எங்கே பறந்து போனாலையும் அந்த காக்கா இருக்கு இல்லையா, அதுக்கு தப்பிக்க முடியல. லாஸ்ட்டில் சீதையினுடைய காலை தொட்டு கும்பிட்ட உடனே மன்னிக்கப்பட்டார்னு அர்த்தம். இதெல்லாமே புராணங்களில் இந்த ஜனங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட். அது ஒரு ஹியூமன் லெவலை பற்றி சொல்கிறத விட ஒரு பாம்பு, ஒரு காக்கா, ஒரு மயில், ஒரு சிங்கம், இந்த மாதிரிலாம் ஒரு பாட்டி கதை மாதிரி குளோரிஃபை பண்ணி சொல்கிற போது இதுங்கெல்லாம் பேன் உட்காந்து அப்படின்னு இருக்கும். அதனால் டோன்ட் டேக் ஆல் திஸ் திங்ஸ் சீரியஸ்லி. இல்லை, இதெல்லாம் புராண கதைங்க. புராண அப்படின்னா பழைய காலத்துன்னு அர்த்தம். புராணா. அதனால் இதெல்லாம் சீரியஸாக எடுத்துன்னு நீ காக்காவை தேடாத, கடவுளை தேடு. பீர் முகமது அப்பா என்று கன்னியாகுமரி மாவட்ட மக்களால் மிகவும் பயபக்தியுடன் அழைக்கப்படும் தக்கலை பீர் முகமது என்ற இஸ்லாமிய மகானை ஒரு ஒலியுல்லா என்று இஸ்லாம் அழைக்கிறது. ஒலியுல்லாக்கள் எங்கெல்லாம் தங்கள் சரீரத்தை விட்டார்களோ அந்த இடத்தில் தர்கா இருக்கிறது. தக்கலை, ஏர்வாடி, நாகப்பட்டினம் போன்ற இடங்களில் இது போன்ற தர்காக்கள் இருக்கின்றன. அங்கு வருடம் ஒரு முறை சந்தனக்கூடு என்ற விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இஸ்லாம் சொல்லும் இந்த ஒலியுல்லாக்கள் என்பவர்கள் யார்? இவர்கள் அடக்கமாகியுள்ள தர்காக்களில் கொண்டாடப்படும் சந்தனக்கூடு விழாவின் தாத்பரியம் என்ன? நம்ம தேக்கடியில் பீர்மேடு ஏன் வந்ததுன்னாக்கா, அங்கே ஒரு பெரிய பேலஸ் இருக்குது. ஒரு கேரளா அரசனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தபோது இந்த சாமியார் பீர் முகமது ஆசீர்வாதம் பண்ணி அந்த ராஜா, திருவாங்கூர் ராஜா குழந்தை பிறந்ததுங்கனால அவருக்கு அவன் டொனேஷனாக கொடுத்த இடம்தான் அந்த பீர். இதை இன்ஃபோசிஸ்காரன் அந்த இடத்துல வாங்கினான். நம்ம வச்சுருக்கிற பீர்மேட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி போனால் வாங்கினான். அதுக்கப்புறம் அவனும் யாருக்கும் விற்றுட்டான். இப்போ ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க அது. ஸோ அந்த பீர் முகமது எப்படி இவ்வளோ பவர்ஃபுல் ஆனார்னா, இந்த அகஸ்தியருடைய பொதியமலை விசினிட்டியில் அவர் சுற்றிக்கிட்டு இருந்தார். இப்போ அகஸ்தியருடைய ஒரு சிஷ்யன் இங்கே கீழே குனிஞ்சு எதையோ தேடிட்டு இருக்கான். இவர் என்ன தேடுறேன்னாரு. நான் அகஸ்தியருடைய சிஷ்யன், ஒரு குளிகை இருக்குது, அதை வாயில் போட்டோம்னாக்கா நான் போய் தொபுக்குன்னு புதிய மலையில் விழுந்துருவேன், அது தொலைஞ்சி போச்சு, இப்போ நான் சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே போகலன்னா கல்லாயிடுவேன் அப்படின்னு. இவர் அங்கே இருக்கிற ரோட்டில் இருக்கிற ஒரு கூழாங்கல் எடுத்து தான் வாயில் போட்டு போடா, இதுதான் குளிகைன்றார். அவன் போய் அகஸ்தியர் முன்னால் துபுக்குன்னு விழுகிறான். இப்போ அகஸ்தியரால் நம்ப முடியல, இப்படி ஒரு பவர்ஃபுல் ஆளுகிறானா, நான் அவனை பார்க்கணுன்னு நேராக இந்த பீர் முகமது கிட்ட வர்றாரு. இது ரொம்ப பெரிய பவர் ஆச்சே அப்படின்னு உடனே அவர் சொல்கிறார், ஆமாம் உங்களுக்கு நான் ஏதாவது ஆசீர்வாதம் பண்ணணுன்னு அகஸ்தியர் கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, எனக்கு எழுத படிக்க தெரியாது, ஆனால் நிறைய பாட்டெல்லாம் வருது, எழுதிக்கிறதுக்கு ஒரு ஆள் கூடி இருக்குன்னு. அகஸ்தியர் சொல்கிறார், இந்த இவனையும் வச்சுக்கோங்க அப்படின்னு. ஸோ அவனுக்கு முஸ்லீம் பேர் வைக்கிறாங்க, யாஹியா முகமதுன்னு பேர் வச்சு அவன் பீர் முகமது கூடியே இருக்கான். அதுக்கப்புறம் நாகர்கோயில் பக்கத்தில் தக்கலைன்னு ஒரு இடத்துக்கு இவங்க 2 பேர் போகிறாங்க. அப்போது நிறைய அதிசயங்கள் நடத்துகிறார். ஒரு நாள் அவர் உட்காந்து இருக்கார், அவர் மடியில் ஒரு குழந்தை இருக்குது. திடீர்னு 1/2 மணி நேரம் காணாமல் போயிடுறாரு. யார்? பீர் முகமது பாபா. அங்கே உட்காந்துருக்கிற ஒரு பொம்பளை இவர் திரும்பி வந்தபோது அந்த குழந்தைய காணோம். என் குழந்தை எங்கன்றா. நாங்கள்லாம் முகமது நபியை பார்க்கறதுக்காக மெக்காவுக்கு போகிறோம், அப்போ முகமது நபி தியானத்திலேருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார், நான் குழந்தைய மறந்து வந்துட்டேன், நாளைக்கு போய் கூட்டின்னு வரேன், நான் இப்போ போனால் அவர் திருப்பியும் டிஸ்டர்ப் ஆகிடுவாருன்னு. இந்த பொம்பளை, ஐயோ நீ நரபலி கொடுத்துட்டு என் குழந்தையா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறான். அப்போ அங்கே ஒரு வண்ணாத்தி இருக்கான். அந்த வண்ணாத்தி என்ன பண்ணுறா,
சாமி நீ போனால் தானே முகமது நபி வராரு, நீ ஊன்னு சொல்லி நான் போய் குழந்தைய கூட்டின்னு வரேன். இவர் சரின்றார். ஒன்னாத்தி வயின்னு போனால் குழந்தையோடு வந்து குச்சிட்டான். இவர் கேட்குறாரு, எப்படிம்மா இந்த பவர் ஒன்று கிடைச்சதுன்னு. சார் அது ஒன்றும் இல்லை சாமி, உன் துணியை துவைப்பேன்ல, இப்போ டெய்லி அதில் ஒரு ட்ராப் எடுத்து உன்னை நினச்சின்னு குடிப்பேன், அதில் நான் இவ்வளோ பவர்ஃபுல் ஆகி போயிட்டேன் அப்படின்ட்டான். அவருடைய துணி துவைச்சிருந்த ஒரு ஒன்னாத்தி, அந்த அளவுக்கு ஒரு பெரியவர். அவர் யாஹியா முகமது கூப்பிட்றாரு, டே அடுத்த வருஷம் நான் சமாதி ஆக போகிறேன், இந்த வருஷம் நீ சமாதி ஆகிப்போ அப்படின்னு. ஏன் சாமின்றார், நான் போன பின்னாலும் உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, அதனால் நீ இப்பயே சமாதி ஆகிடு, உன்னுடைய சமாதிக்கு மேலே எனக்கு செலவு வைக்க சொல்கிறேன், அப்போ என்னை கும்பிட்றோம் உன்னையும் சேர்த்து கும்பிடுவான்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. ஸோ இன்றைக்கி நீங்கள் தக்கலைக்கு போனீங்கன்னாக்கா கீழே இருக்கிற சமாதி வந்து யாஹியா முகமது, இது மேலே இருக்கக்கூடிய இடம் தான் பீர் முகமது, அவர் தான் பீர்மேடுன்ற இடத்துல வந்தது, பெரிய மகாநிலையை அடைஞ்சாங்க. இஸ்லாமியிலையும் நிறைய சித்தர்கள் இருக்காங்க. முகமது நபி இருக்கார் இல்லையா, அவரே நான் சொல்லியிருக்கேன், சுக்கராச்சாரியார்னு. கேரளாவில் பலி சக்கரவர்த்தி இருக்கான் இல்லையா, மச்ச கூர்ம வராக வாமன அவதாரம். அந்த வாமன அவதாரம் எதுக்காக வந்தது, பலி சக்கரவர்த்தி இந்திர பதவிக்காக யாகம் பண்ணுறான். அவனுடைய குரு யார், சுக்கராச்சாரியார். அப்போ குள்ள பையனாக மகாவிஷ்ணு வரார். வந்துட்டு எனக்கு 3 அடி நிலம் கொடுன்னு கேட்குறாரு. அவன் தவனோட பையன் தானே எடுத்துக்கோ அப்படின்ற போது சுக்கராச்சாரியர் வந்திருக்கிறது மகாவிஷ்ணு உன்னை ஏமாத்துறதுக்காக வந்திருக்கான், அவன் அவங்ககிட்ட மாட்டிக்காதேன்னு சொல்லலாம். மகாவிஷ்ணுவே என்கிட்ட கையை நீட்டி தானம் வாங்கினா நான் தானே பெரிய ஆள், நான் அதனால் ஒத்துக்கிறேன்னுவான். அப்பயும் சுக்கராச்சாரியர் கோவம் வருது, தண்ணி விடணும் இல்லையா, அந்த இது கூஜாவில் போய் வண்டு கண்ணு வந்துக்கிறாரு. இவர் ஒரு தர்பை எடுத்து இப்படி குத்துறாரு, சுக்கராச்சாரியருக்கு ஒரு கண்ணு போடுது. அப்போ அந்த வண்டு வடிவத்தில் சுக்கராச்சாரியர் வெளியே வந்து, நான் சொன்ன பேச்சே என் சிஷ்யனும் கேட்கல பலி, மகாவிஷ்ணு நீ ஏமாத்திட்டேன், இனிமேல் எனக்கென்று மக்கள், எனக்கென்று தனி நாடு அப்படின்னு அப்படியே அந்த குருவாயூரில் நிகழ்ச்சி நடந்தது. அங்கேருந்து இதுக்கு போயிட்டார், அரப் கண்ட்ரிஸ்க்கு போயிட்டார். அவர் தான் முகமது நபி. அதாவது பலி சக்கரவர்த்தி சுக்கராச்சாரியார் இருந்தாலே அவர் தான் முகமது நபி. அதனால தான் வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு சுக்கராச்சாரியார் வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு விசேஷம், இதெல்லாம் அப்படி வந்ததுக்கு அதுதான் காரணம். ஸோ இந்த இடத்துல இவர் 3 அடி கேட்குறாரு, 3ஆவது அடி இடையிலனே என் தலைமையில் கால் வைங்கிறான். ஒரு சிஷ்யனுக்கு குரு பாதுகா தீட்சைன்னு பேர், தலைமையில் கால் வைக்கிறது. திருவடி சென்னி மிசை சேர்த்தான் அப்படின்னு தேவாரத்தில் கூட வரும். அப்பர் சுவாமிகள் படுத்துட்டு இருக்கிற போது சிவபெருமான் அவர் எப்படி திரும்பி படுத்தா அப்படியெல்லாம் வந்து அவர் தலைமையில் 2 காலையும் வச்சு பாத தீட்சை கொடுத்தாருன்னு ஒரு இது இருக்குது. அதனால் அவர் சொல்கிறார், இப்போத்துக்கு இந்திர பதவி காலி இல்லை, அதனால் நீ அமெரிக்காவில் போய் பாதாள லோகத்துக்கு சக்கரவர்த்தியாக இரு, அடுத்த யுகத்தில் உனக்கு இந்திர பதவி தரேன்னு பெருமாள் அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டார். அதனால் இன்றைக்கி அமெரிக்காவில் யாரோ ஒருத்தன், அவங்க அமெரிக்கன் பிரசிடெண்ட்டோ இல்லை பில்கேட்டோ இல்லை எலான் மஸ்கோ, யாரோ ஒருத்தன் தான் பலி சக்கரவர்த்தி. அவங்க அங்கே இருக்காங்க. அடுத்த யுகத்தில் அவங்க அந்த போஸ்ட்டுக்கு வந்து பிடிப்பாங்க. அடுத்த யுகத்தினுடைய ஹையஸ்ட் லெவல் இந்திர பதவிக்கு அவங்க வந்து சேருவாங்க. அதே மாதிரி அடுத்த யுகத்தில் பிரம்ம பதவி யாருக்கு, ஆஞ்சநேயருக்கு. அவர் அதுக்காக மைந்தர்களை தவம் பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் தவத்தினால அந்த பதவிகளை அடைகிறாங்க, தவம் செய்து அடைகிறார்கள். நம்முடைய மத தத்துவங்களுக்கும் இஸ்லாமுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதாவது கம்பர் என்ன சொல்கிறாரு, ஆமென்றுரைக்கில் ஆமேயாம் அலதென்றுரைக்கில் அலதேயாம். கடவுள் இருக்குன்னு நீ நம்பினா இருக்கு, இல்லைன்னா இல்லை. நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கே பிழைப்பம்மான். ஒன்றே எண்ணில் ஒன்றேயாம் பலவென்றுரைக்கில் பலதாம் ஆமென்றுரைக்கில் ஆமேயாம் அலதென்றுரைக்கில் அலதேயாம். நன்றே நம்பி குடி வாழ்க்கையை நமக்கு இங்கே பிழைப்போமா அப்படின்னு கம்பர் சொல்கிறார். அதனால் கடவுள் இருக்குன்றது ஒரு பாத்து, இன்னொன்று இல்லைன்றது ஒரு பாத்து. நீ வந்து கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உனக்கு தெரியும். ஒரு சின்ன பொட்டலத்தை கட்டி உங்கள் கையில் கொடுத்துருவாங்க, அதுதான் ப்ராக்டிக்கல். 50 மார்க், அதுக்கு 30 மார்க், 20 மார்க்கு நீ எழுதுகிற ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு. அப்போ நீ வந்து அது என்ன கெமிக்கல்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன், இது இன்னமாக இருக்கலாம் அப்படின்றது. இதான் இந்த கெமிக்கல் இதுவாக இருக்கலாம்ங்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் இருக்குது. இதெல்லாம் இது இல்லை, பஞ்சண்ட் ஸ்மெல் இல்லை, அதனால் இது வந்து அம்மோனியா கிடையாது, இது மயில் தூத்த கலரில் இல்லை, அதனால் காப்பர் சல்ஃபேட் கிடையாது, இது மோந்து பார்த்தா எனக்கு சிரிப்பு வரல,
ஆனால் நைட்ரஸ் ஆக்சைடு கிடையாது அப்படின்னு போகிறது ஒரு ரூட்டு. இன்னொன்று, இது இப்படி இருக்கிறதுனால இந்த குரூப் கெமிக்கலாக இருக்கும்ன்றது ஒரு வழி. இந்த ரெண்டு தான் ஒரு கெமிக்கலை கண்டுபிடிக்கிறதுக்கான வழி. அதனால் கடவுளை அடைவதற்கு ரெண்டு வழி தான் இருக்குது. ஒன்று பாசிட்டிவாக போய் திங்க் பண்ணுறது, இன்னொன்று நெகட்டிவாக போய் திங்க் பண்ணுறது. அப்போ இஸ்லாம் ரிலிஜன்ன்றது என்னென்னா, அல்லாஹ் அப்படின்னா அல்லாத இல்லாத அப்படின்னு அர்த்தம். எதெல்லாம் இல்லை அப்படிங்கிற ரூட்டில் போனால் அது இஸ்லாம், எதெல்லாம் இருக்கலான்னு போனால் உன்னுடைய சனாதன மார்க்கம். ரெண்டுமே அந்த கெமிக்கலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழி தான். அதனால் எதெல்லாம் இல்லைன்றது அல்லாஹ் அண்ணா அல்லாத, அவ்வளோதான் அது மீனிங்கு. ரொம்ப சிம்பிள். அவங்க என்ன சொல்கிறாங்க, உரு கிடையாது, உருவன்று அருவன்று, உருவமும் கிடையாது அருவமும் கிடையாது அப்படிங்கிற தேரியில் போயிட்டு கடவுள் ஒளி வடிவானவன் சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் என்பது என்ன, ஒரு ஒளி வடிவான இறைவன். அந்த ஒளி தான் கடவுள்னு நீ ஒத்துக்கணும். என் உலகத்தில் இருக்கிற எல்லா ஒளியுமே கடவுள் தான். அந்த தியரிக்கு நீ போ. ஜோதி வடிவானவன் கடவுள்னு. இதே தான் சுற்றி வலிச்சு நம்ம ஐயப்பசாமி கூட அதுதானே சொல்கிறாரு, ஜோதி சொரூபம் தானே நம்ம சொல்கிறோம். இந்து மதத்துலேயும் இந்த ஜோதி வழிபாடெல்லாம் இருக்கா இல்லையா? ஜோதி சுயம் ஜோதி பரம்னு வள்ளலார் கூட சொல்கிறாரா இல்லையா? அதனால் எல்லா ரிலீஜனும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. அவங்க அதை உருவ வழிபாட்டை தாண்டி போகிறாங்க. ஏன்னா இவர் முகமது நபி அங்கே போன போது இவங்கெல்லாம் வந்து நிறைய நீங்கள் இதுக்கு போனால் பார்க்கலாம். இன்றைக்கி ஈஜிப்டுக்கெல்லாம் போனீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற சாமிங்களோட நிறைய சாமிங்க ஈஜிப்டில் இருந்துச்சு ஒரு காலத்தில். எல்லாம் கல், சிங்கம், புலி, கரடி, பாம்பு, விதவிதமான சிலைங்கள்லாம் இருக்கும் எல்லா இடத்துலையும். அதையெல்லாம் மாற்றுவதற்காகத்தான் முகமது நபி இந்த உருவமற்ற வழிபாட்டை பற்றி ப்ரீச் பண்ணார். ஜனங்க என்ன பண்ணாங்க, முகமது நபியை வந்து நாங்கள்லாம் விக்கிரகத்தை கும்பிட்டுங்கிற போது நீ வந்து இந்த மாதிரி சொல்கிறியான்னு கல்லால் அடித்தாங்க. அதனால் மூமேத்தான்னு ஒரு கவிஞர், அவர் முகமது நபியை பற்றி ஒரு கவிதை எழுதுகிறார். அன்றைக்கு கல்லை பூவால் அடித்தார்கள், இன்று முகமது பூவே உன்னை கல்லால் அடித்தார்கள். நாங்கள் அன்றைக்கி கல்லை பூவால் அடிச்சிருந்தாங்க அரபியர்கள், இன்றைக்கி பூ போல் இருக்கிற முகமது நபி உன்னை இவங்க கல்லால் அடித்தாங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லுவார். அதனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உலகத்தில் ஏதோ ஒரு புதிய தத்துவம், புதிய வழி, ஒரு மத போதகர்கள் வராங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ இன்றைக்கி முஸ்லீமுங்க பாரு, எவ்வளோ தான் பாலைவனத்தில் ஒட்டகத்தை மேய்ச்சின்னு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தாலும் இன்றைக்கி எல்லாம் பணக்காரங்க ஆகிவிட்டாங்களா. ஏன்னா அவங்க பட்ட கஷ்டம், அதுலேயும் அவங்க 5 வேளை மண்டிட்டு அல்லா சொல்லின்னு இந்த புண்ணியம் இன்றைக்கி எவ்வளோ துட்டு இருக்குது. துபாயில், அபுதாபியில், எல்லா இடத்துலையும் செம துட்டு, சவுதி அரேபியாவில். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டாங்க. அந்த ஒரு டர்ன் சக்கரம் அவங்க கஷ்டப்பட்டதில் என்னாச்சு, அவ்வளோ கஷ்டப்பட்டவங்களுக்கு இன்றைக்கி அவ்வளோ வசதிகளை கடவுள் கொடுத்துட்டார். இன்றைக்கி துபாயெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நம்ப முடியாது. அமெரிக்காவெல்லாம் எடுத்து சாப்பிட்டானுங்க, சிங்கப்பூர்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு வசதிகள் வந்துடுச்சு அவங்களுக்கெல்லாம். இன்றைக்கி அவங்களுடைய சொந்த பாப்புலேஷன் பார்த்தா ஒரு 20% தான், மீதி 80% வெளியூர்லேருந்து போனவங்க தான். துபாயில் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நீ வந்து அந்த ஊரில் இருக்கிறவங்க பேரில் தான் பிஸ்னஸ் பண்ண முடியும், நீ தனியாக பிஸ்னஸ் பண்ண முடியாது. அதனால் நான் பிஸ்னஸ் பண்ணணுன்னாக்கா இவன் தான் ஷேக்குன்னு வச்சுக்கலாம், இவங்ககிட்ட கையெழுத்து வாங்கணும், இவன் தான் ஓனராக இருப்பான், நான் என் செலவில் பிஸ்னஸ் பண்ணணும், அவன் இஷ்டப்பட்டு எனக்கு ஒத்துக்குன்னு கொடுத்தா உண்டு, ஏமாற்றிட்டான்னா நாம தான் அவன் ஏமாற்றலாம். இன்னைக்கு கல்ஃப் கண்ட்ரியில் அதுதான் ப்ராப்ளம். இந்த மாதிரி போயின்னு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அங்கே இருக்கிற ஏழை ஷேக்குங்க இருக்கானுங்க இல்லையா, ஒட்டகம் வைக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் அரப் இந்த சுல்தான் கூப்பிட்டு உங்களுக்கு நான் இடம் தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த வச்சு இவங்க பிஸ்னஸ்ஸு இத்தனை மாடி கட்டுறது, அதெல்லாம் வாடகைக்கு விடுறது, இப்படியெல்லாம் அவங்களுக்கு ஒரு இன்கமுக்கு வழி பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் அவங்க பசங்களெல்லாம் வந்து படிக்க வச்சு இன்றைக்கி பெரிய பெரிய போஸ்ட்டுக்கெல்லாம் அவங்க ஆளுங்களே வந்துட்டாங்க. ஆரம்ப காலத்தில் நம்ம ஆளுங்க தான் இருந்தாங்க. நான் வந்து ஒரு 1992 போயிருந்தேன் துபாய். அப்போ ஒன்றுமே இருக்காது, துபாயில் ஒன்றுமே இருக்காது, சாதாரணமாக இருக்கும். ஏர்போர்ட்டு இந்த மலேசியாவில் 2வது ஏர்போர்ட் ஒன்று இருக்குது இல்லை, அந்த மாதிரி இருக்கும், சாதாரணமாக இருக்கும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியுமா துபாய் ஏர்போர்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இன்டர்நேஷ்னலோட பெரிய ஸ்டாண்டர்டுக்கு போயாச்சு. எல்லாம் பணக்காரங்களாக இருக்காங்க, எல்லாம் ஆர்டிஃபிஷியலாக வெளியூர்லேருந்து மண்ணிலேருந்து எல்லாத்தையும் கொண்டாந்து எல்லா இடத்துலையும் செடி நட்டு. இன்றைக்கி துபாயில் மழை பெஞ்சு வெள்ளம் வருது, தண்ணி இல்லாத நாட்டம் மழை பெஞ்சு வெள்ளம் வர்ற அளவுக்கு அவங்கெல்லாம் ஹைடெக் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட இந்த பெட்ரோல் 50 வருஷத்தை தாண்டாது, 50 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுறது. அதனால் அவங்க இப்போ வந்த பணத்தை வச்சு அதை டூரிசமாக மாற்றிட்டாங்க.
They have converted that. சேது பந்தனம் அமைப்பதற்கும் இலங்கையில் ராவணனோடு போரிடுவதற்கும் ஸ்ரீராமன் ஏன் வானரப்படையை தேர்ந்தெடுக்க வேண்டும்? அயோத்தியில் ராமனின் பாதுகையை வைத்துக்கொண்டு ஆட்சி புரிந்த பரதன் தனது சேனைகளை இந்த ராம காரியத்திற்காக அனுப்பாததன் காரணம் என்ன? யுக காரியத்திற்காக தேவர்களே வானரப்படைகளாக வந்திருந்தாலும் கிருஷ்ணாவதாரத்தில் வந்தது மாதிரி மனித உருவில் அவர்கள் வராமல் ராமாவதாரத்தில் வானர உருவத்தை அவர்கள் ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஒவ்வொரு ராட்சசனும் தவம் இருந்து ஒரு வரத்தை வாங்குவான். வரம் வாங்குற போது அதில் கண்டிஷன்ஸ் அப்ளை வச்சுருப்பான். எனக்கு தேவர்களால் சாவு வரக்கூடாது, இந்த மாதிரிலாம் வச்சுருப்பானுங்க. அதனால் அவங்க வச்சுருந்தது என்னன்னாக்கா, தேவர்கள் மூவர்கள் இவங்களாலாம் எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு வச்சுருந்தான். அதனால் மானுடம் வென்றதம்மான்னு சொல்லக்கூடிய நிலையில் மனிதனாகிய ராம லக்ஷ்மணன் அண்டு அணில்கள், கரடிகள், குரங்குகள் இவங்கெல்லாம் தேவர்கள் தான் இந்த வடிவத்தில் வந்திருந்தாங்க. அதனால் அவங்க மூலமாக அவங்களுக்கு சாவு வந்தது. ஸோ அவங்க கேட்குறது இப்போ மாயும் வரம், மாயா வரம்னு வச்சுக்கோ, சாகாது இருக்கிறதுக்கான வரம் தான் அவங்க கேட்குறாங்க. அதுக்கு மாயாத வரம்னு பேர். ஆனால் அதுலேயே ஒரு கேட்ச் வச்சுருவாங்க, மாயும் வரம் அப்படின்ட்டு. அதனால் ஒரு பஸ்மசுரன் வந்து நான் யாரை தொட்டாலே அவங்க சாம்பலாக பஸ்மம் ஆயிடணுங்கிறான். அதனால் என்ன முடியும், வரம் கொடுத்தாச்சு. அவன் இப்போ சிவமேலேயே தலைமையில கை வைக்க போகிறான். அதனால் விஷ்ணு ஒரு மோகினியாக வந்து டான்ஸ் ஆடி இந்த டான்ஸ்லேயே இப்படி பண்ணி அவன் தெரியாமல் கை வச்சு போட்டு பஸ்மமாகி போயிட்டான்றது. அதனால் இந்த ராட்சசங்கள்லாம் ஏதோ ஒரு கண்டெக்ஸ்டில் நம்ம இன்னும் சாக மாட்டோம், அழிய மாட்டோம்னு ஒரு வரம் கேட்பான். அதுலேயே ஒரு கேட்ச் இருக்கும், அதை வச்சு அவங்கள அழிச்சிடுவாங்க. ஸோ ராவணம் வாங்கின வரம் அந்த மாதிரி இருந்தது. அதனால் தேவர்கள்லாம் கரடி, அணில், குரங்குகள்லாம் வந்து சேர்ந்தாங்க. ஓகேவா, பாருங்க. அங்குசரேகை கொண்டார் ஆனை முகன் இவனே, அன்னை கைவேல் வரைந்தான் அழகன் ஷண்முகனே, சூலம் ஏந்தி வந்தார் சிவசக்தி ஸ்வரூபனுமே, மழுவினை கை பிடித்தான் மகாதேவன் இவனே, வில்லம்பு சின்னம் கொண்டான் ஐயன்வன் புலிவாகனே, மீனாமை குடையும் கொண்டான் திருமாலவன் வேங்கடனே, கோதண்டமேந்தி வந்தான் கோசல ராமனுமே, சங்க சக்கரம் தரித்தான் சாக்ஷாத் நாராயணனே, பாபா சர்வ அவதாரனே. குட்டி கொடுத்தாலும் தட்டி பறித்தாலும் கோவிந்தா நீயே எந்தன் கதி, கட்டி அணைத்தாலும் எட்டி உதைத்தாலும் கண்ணா உன் கால்களே எந்தன் நிதி, வா என்று அழைத்தாலும் போ என்று வைத்தாலும் வள்ளலே நீதானே எந்தன் வழி, ஆமென்று சொன்னாலும் இல்லையென மறுத்தாலும் ஐயனே நீதானே எந்தன் விழி, இன்பம் துன்பம் என்று இருமுனை வாழ்விலே இறைவா நீ வழி காட்டி செல்லும் துணை, அன்பு ஏனும் கரம் நீட்டி அணைத்திட வந்த பேரருளே உனக்கிங்கு யாரே இணை, நித்திய வஸ்துவாய் நிர்மல ரூபமாய் நிற்கின்ற வடிவமே சத்தியமே, தீபமாய் ஒளி தந்து கீதமாய் எனில் வந்து நாதமே சங்கரா என் ஜீவனே, நாதமே சங்கரா என் ஜீவனே.
ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதிசங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவசங்கரரே அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.